பிரச்சனை வந்தேன்னா இன்னும் 100 வருஷம் போனாலும் முடியாது. வேற முடிக்கத்தானே போயிடும், அவையே முடிக்கட்டும், ஒன்றுமே நடக்காது. விகாரம் அப்படியே இருக்கும். அந்த காணியல் வேணா கொடுத்து சனத்துக்கு ஏதாவது பிரச்சனையை முடிப்பாங்களா வேற, அது இல்லாட்டி அதுவும் கொடுக்காடி பேசுறவங்களுக்கு மூடி போட்டா அப்படியே நடக்க முடியாது. அப்படி இல்ல, இவன் ஆர்ப்பாட்டம் செய்து இன்னும் 21 ஏக்கர் காணியை சேர்த்து கொடுக்க போயிட்டான். அதான் ஏற்கனவே அவங்க நேற்று கேட்டாங்க. இனி இப்ப நேற்று போலீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இனி அங்க இருக்கிறவையும் எல்லாம் அப்படியே கலைச்சு போடுவாங்க. கலைச்சு அப்புறம் பிஆரியோட முழுக்க இடமும் சிங்கள வேற கொண்டு குடியேற்றி விடுவாங்க. கையிட்டி தேயோடியோ மாறிடும் என்னது பேர்ல. அது நீங்க நேக்கிற மாதிரி இல்ல. அந்த 20 ஏக்கர் பிளானிங்னு சொன்னாலும் அது யாழ்ப்பாணத்திலையும் 15 வடமான இது காணி திணைக்களத்துக்கு போய் கொழும்புக்கு போய் எல்லாம் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. சும்மா நோமலா செஞ்சிருக்க மாட்டாங்க. நேற்று நான் அந்த டிஎஸோட காட்சி நான் அந்த டிஎஸ்ல அந்த இதுகளுக்கு தான் என்னன்னு சொன்னால் அவங்க இங்க வந்து முதல் சேவை இறங்கிக்கு 2-3 தரம் வந்தவங்க என்ன அப்ப தமிழாக்கள் சேவை செய்ய வழி கிடையாது. அவையே வந்து லீக் பண்ணி விட்டு ஜனங்கள் வந்து கலைச்சு அவை சேவை செய்யாமல் திரும்பி போடணும். அவங்க களுத்துறையில இருந்து கொண்டு சேவை இறங்கி செய்து கொண்டு போய் லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில அவ்வளவத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி அவ்வளவத்தையும் தங்கட காணி என்று கொண்டு வந்து வச்சுதான் வந்து அங்கால முதல் போட்டாத்தி வேறது பக்கத்துல அந்த அங்கால அந்த அவன் 19 வரப்பு காணி இருக்கு. அந்த முதல் 19 காணின்றது அந்த முதல் வந்து ஆரம்பத்துல 48கள்ல இருந்த சிங்களவன் வந்து ஃப்ரீயா வந்து இந்த விசாகடி வைத்தியங்கள் அதுகள் செய்ததா. அப்போ ஒரு தமிழாக்கள் அவருக்கு அந்த காணியை வித்து கொடுத்தவையா 19 பிறப்பு. அதுலதான் அவன் ஒரு சின்ன வியார மாதிரி போட்டு வச்சிருந்தவன். அப்ப பிறகு அந்த 58 கலவரத்துக்குள்ளே அவன் போட்டான். அப்ப அதையெல்லாம் இடிச்சு போட்டு பிறகு அப்படியே இருந்ததுதான். பிறகு வந்து 70 அதுக்கு பிறகு திரும்பி அவங்க வந்திருக்கா சின்ன தூபி மாதிரி ஒன்று கட்டி விட்டவங்க. அத பிறகு 72லயோ 73லயோ அதையும் இடிச்சு தள்ளி விட்டாங்க. இழுத்து தள்ளி எல்லாம் இழுத்து அதையும் பிடிச்சு விட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு திரும்பி இப்ப 15-16ல வந்துதான் இதெல்லாம் நடந்து அவங்க 21 இந்த கோவிட் டைம் தான் கொண்டு வந்து முழுக்க எல்லாம் மறைச்சு கட்டி போட்டு எல்லாம் கட்டத்தை வாங்கினவங்க. அது அவங்கள ஆல்ரெடி என்ன அந்த நைனாதிவு விஹாரு மற்ற அதை விட இன்னும் கேஸ்ல இன்னும் ஒன்று இருக்கு திசா விஹாரு என்ன அது கடற்கரையோட அது புதுசா கட்டினவங்க. அதுக்கு பக்கத்துல முழுக்க நேவி எங்கட சிமெண்ட் ஃபேக்டரி பெரிய ஹோட்டல் என்ன ஹாபபி ஹோட்டல் ஒன்று இருந்தது. அந்த ஹோட்டல்ல வந்த நாள்ல இருந்து நேவி தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த அந்த டிஎஸ் அங்க போட்டு வரவே சொன்னார். அது அந்த ஏரியா வந்து சும்மா பெரிய இந்த ஃபாரின் கண்ட்ரில பெரிய சிட்டிகள்ல இருக்கிறத விட பெட்டரா வச்சுக்கிறாங்களாம் அது எந்த ஏரியாவே என்ன அவ்வளவு அதுக்குள்ள கண்டபடி உதவும் போயிடலாம். இப்படி அந்த இதோட ஏதாவது கவர்மெண்ட் இதழுக்கு போறதுதான் போய் பார்த்து கொண்டு வரீங்க. அது நடந்து கொண்டு போகுது. இப்ப இன்றைக்கு டாக்டரும் வந்து அந்த பேஸ்புக்ல போட்டு வேற அந்த நேற்று ஒரு கேஸுக்கு அந்த அவர் சொன்னதை வழக்கையே கொண்டு போய் அங்க போட்டதுக்கு அவர் விட்னஸா போயில்லையா டாக்டர் அவலப்பட்டு அதை விட்டு இப்படி எவ்வளவு பேருக்காண்டி போனது இப்போ ஒரு தருமே விட்னஸுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. ஜீவன் இப்பதான் மந்திரம் சாப்பிடுற ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓடியாரு. சரி, நீங்க வேற நான் சாப்பிட பூச்சரியா இருக்கு. நீங்க இரவு சாப்பாடு முடிக்க நான் மத்தியான சாப்பாடு சண்டியா இருக்கிறேன். முதல் திருவண்ணாமலையில கோணேஸ்வர கோயில் இருக்கு தெரியுமா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கோணேஸ்வர கோயிலை விட உயரமா கட்ட வலிக்கிட்டவங்க அந்த மசூதி உண்டு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி 100 மீட்டர்ல கட்டி இருக்கிறாங்க. நான் அதை விட ஒரு கொஞ்சம் உயரமா கட்ட. அதுக்கு பிறகுதான் இவங்க பிளான் பண்ணி எங்கடியாக்கள் அதுக்கு ஒரு சிலி ஒன்று வச்சவங்க அதை விட உயரமா. அது வந்து நிலைக்கு கீழே ஆரம்பத்துல கோயிக்கு ஸ்டார்ட்ல அந்த கோட்டைக்கு முன் வாசலே கட்டினவங்களா. நான் அது பயங்கர உயரம். அந்த அதாவது வந்து அந்த கேகேஎஸ் கடற்கரை இருக்குதானே, கடற்கரையில வந்து அந்த கலங்கரை விளக்கம் இருக்கு, லைட் ஹவுஸ் இருக்கு. லைட் ஹவுஸ்ல இருந்து கீரிமலை நோக்கி வர ரோட்ல
அது அப்படியே டவுன் ஹவுஸ்ல இருந்தது. டவுன் ஹவுஸ் பக்கத்துல சிமெண்ட் கோஆபரேஷனுக்கு உரிய சிமெண்ட் கோஆபரேஷன் வந்து பெரிய ஹோட்டல் எல்லாம் கட்டி இந்த ஹார்பர் வியூ ஹோட்டல் சொல்லி அதோட வந்து ஆபீசர்ஸுக்கு நிறைய நல்ல குவார்டர்ஸ் எல்லாம் கட்டி இருந்த அது விளங்கல. இப்ப அது கட்டி இருக்கோம் இல்ல, அது நாங்கள் அந்த காலத்து 78 கட்டினத இவங்க இன்னும் இப்ப நேவி டேக் ஓவர் பண்ணி நெவல் பேஸ் ஆக்கியத நிறைய இன்னும் பெருசா எல்லாம் கட்டி முழுக்க பெரிய ஆபீசர்ஸுக்கு பெரிய இதா கட்டி வச்சிருக்காங்க. அது இன்னுமே கிடையாது அந்த ஏரியா. கேகேஎஸ் கடற்கரை தல்சவன் அதுகள் எல்லாம் அந்த என்னன்னு சொல்ல பொறைன் இதுல வச்சிருக்கிறான்னு சொன்னீங்களே அது தங்க அந்த தல்சவேரா கூட அந்த கொட்டையில் வந்து அது மாத்திரம் கொட்டையில் ஆக்கி போட்டு ஆக்களுக்கு கடற்கரை அந்த கலங்கரை விளக்கத்தடியில போய் குளிக்கலாம். ஆனா அதுக்கு அங்கான ஹை செக்யூரிட்டி சூடா தான் வச்சுக்கிறாங்க அந்த நேவல் பேஸ். அதுகளுக்கு பற்றி அந்த மரங்கள் எல்லாம் நட்டுக்கிட்டு எல்லாம் பிரிட்டிஷா வச்சிருக்காங்களாம். இந்த வடிவா முந்தியே வந்து அந்த சூப்பர் ஹோட்டலா இருந்தது அந்த 80 அப்ப நாங்கள் போயிட்டு நாங்களும் டெலி வடக்குத்தான் அதுக்கு எல்லாம் கேகேஎஸ் தல்சவனா எல்லாம் போகலாம் இந்த இடம் தான் பிரச்சனை. நீங்கள் அந்த தரணி மீட் பண்ணுங்க தரணி ப்ளீஸ். மீட் பண்ணுவோம். ஓகே 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 சுத்தம் ஓகே ரைட். நானும் வெளிநோத் தான். நாங்கள் அந்த கேகேஎஸ் தல்சவனா அந்த கடற்கரை எல்லாம் போகலாம். இந்த இடைக்குள்ள அந்த நீங்க சொல்ற இடம் தான் பிரச்சனை. மற்றபடி கேகேஎஸ் தல்சவனா எல்லாம் ஓகே. என்ன சிமெண்ட் ஃபேக்டரி அதுகளுக்கு தான் போறது கொஞ்சம் இஷ்யூ. மற்றபடி அதுகள் பிரச்சனை இல்லை. அண்ணா வணக்கம். அம்மன் அண்ணா சொல்லுங்க. அப்ப இந்த நீங்கள் வெளி வடக்கோ வெளி எங்க சொன்னீங்க? வெளி நோத்தண்டா வெளி வடக்கோ? வெளி வடக்கு. ஓகே. அப்ப இந்த விகாரம் எந்த காலப்பகுதியில கட்டப்பட்டது உங்களோட இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? அது அப்படி தெரிய வேண்டிய இல்ல தானே, அப்படி கட்டாயம் தெரியணும் வேண்டிய இல்ல தானே. இந்த காலப்பதி நான் பொலிட்டிக்ஸ் இல்ல தானே. நாங்கள் வந்து போய் வாரம் இந்த காலப்பதி. நீங்கள் இந்த இடம் வெளி நீங்க வெளி சாரி யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் இடம். நானும் யாழ்ப்பாணம் வெளி நோத். நானும் யாழ்ப்பாணம் வெளி நோத். நீங்கள் யாழ்ப்பாணம்? கைதடி. கைதறிய யாழ்ப்பாணம் என்று சொல்றீங்கடா. நானும் வெளி வடக்க யாழ்ப்பாணம் என்று சொல்லுவேன். அதுதான் நான் செப்பரேட் ஆகிட்டேனா. இப்ப எந்த காலப்பகுதியில கட்டப்பட்டது உங்களுக்கு தெரியாது? இது இல்ல எனக்கு தெரியாது. உங்க இடத்துல கட்டியிருக்கிறாங்க தெரியாதுன்னு சொல்றீங்க? இல்ல எங்கட காலப்பகுதி வந்து 90, 91, 92 செய்ததுகள் எங்களுக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமே, எப்ப விட்டவங்க வெளி வடக்கண்டு தெரியுமே உங்களுக்கு? இல்ல எங்களுக்கு அங்காளி பக்கம் தொடர்பு இல்ல. தெரியாது என்ன? அது தெரியாது என்ன உங்களுக்கு? அப்ப அதுகள் உங்களுக்கு தெரியாட்டி இது தெரியாது. அப்ப அந்த இது வந்து எப்ப கட்டினவங்க எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியாது. இப்ப வந்து என்ன பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த தைட்டி விகாரிய பிரச்சனைய வந்து மாவிலாறு மாதிரி கொண்டு வர போறாங்க. நீங்க வேணும்னா இருந்து பாருங்க. அது என்ன சைக்கிள் கட்சிக்காரர் பெருசாக்கி ஒன்று இருக்கிறீங்க. நம்ம அதுக்கு ஒரு நாட்டுல வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஒன்று தேவை. அதை அப்படி இப்படி வச்சு குழப்பி கொண்டிருந்தா தான் அவை அரசியல் செய்யறோம். அவைக்கு அரசியல் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் மெயின் பிரச்சனை. இது இப்ப காலங்காலமா சொல்லி அது சம்பந்தமான ஒரு லீகலா ஒரு பிரச்சனை எடுத்திருக்கலாம். அது அடுத்து இல்ல கட்சியில அமைக்க 3-4 பிரபஞ்சமான லோயர் மாதிரி இருக்கிறேன். இது சம்பந்தமே வழக்கு நீதிமன்ற நாடையில் என்றது நினைச்சது. வணக்கம். அதை வச்சுத்தானே இப்ப எல்லாரும் உழைக்கிறாங்க அரசியல்வாதிக்கு. நீ இப்ப கஜேந்திரகுமார் நம்பலாம், செல்வராஜா கஜேந்திரன் அவங்களாம் 2017 செய்தவங்க. அவங்கள அங்கேயேதான் இருந்தவங்க. 17 அதுல போய் இருக்கிறாரு, துண்டி கொண்டிருக்கிறாங்க. போலீஸ்காரன் பிறகு தூக்கி கொண்டு பிறகு போலீஸ்காரன் அவையில தூக்கி கொண்டு ஓடுறது துண்டி கொண்டு நடக்குது. வணக்கம். வணக்கம். இது வெளியில
யாரையோ சத்தமா இருக்கு, கொஞ்சம் ஓப்பன். வணக்கம் அண்ணா. என்னன்னா டாக்டர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த பதிவுல போட்டிருக்கார், தான் இந்த விகாரைக்குரிய பிக்குவோட போய் நேரடியா கதைச்சிருக்கிறாருன்னு சொல்லியும், அந்த பிக்குவிட்ட கேட்ட இடத்துல அவர் இந்த விகார சம்பந்தமா இந்த கூவிக்கொண்டிருக்கிற சுபாஷ் என்ற கள்ளனோ அல்லது கயேந்திரகுமாரோ இந்த சிறுதரன் என்ற ஆளோ போய் தன்னோட இது சம்பந்தமா இதுவரைக்கும் கதைக்கவில்லை என்றும், விகாரைக்கு வெளியாளன் என்று சும்மா கத்தியிருக்கணும் சுபாஷும் கயேந்திரனும் சேர்ந்து. ஒரு விஷயம் கூட இதுவரைக்கும் அந்த பிக்குவிட்ட போய் அவர் அதுக்குள்ள இருக்கிறாருன்றேக்க ஒரு கோயில் சம்பந்தமான விஷயம் சொல்லிக்க தன்னோட நல்ல விதத்துல இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்யலை என்றும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதுல போய் நின்று அந்த மக்களோட கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வச்சு கத்துறதுதான் வேலை. அவைக்கு இதுக்கு பிரச்சனைக்குரிய தீர்வு தேவையில்லை. அவை இதை ஒரு பிரச்சனையா கொண்டு போய் கொண்டிருக்கணும் தான் யோசிக்க வேண்டும். அத 8 ஏக்கருக்குள்ளதான் இந்த விகாரம் மட்டுப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்படி என்றா அவை சரியான முறையில சட்ட ரீதி அணியினா மிச்ச பகுதிகளை எடுக்கலாம். விகார இடிக்கிறது சம்பந்தமா அது டாக்டர் கதைச்சதையும் அவர் அறிஞ்சிருக்கிறார் போல. அவர் சொல்லி இருக்கிறார், இப்படியான பிரச்சனை உண்டாக்கி போட்டு மக்கள்லாம் இதுல பிரச்சனைப்படுவின மொழியை இவைகள் ஒன்றும் செய்ய மாட்டேன்ற ஒரு விஷயத்த டாக்டருக்கு சொல்லி இருக்கிறார். இந்த சுபாஷ் என்ற ஆள் அவர் பேட்டி கொடுத்தது எப்படி, மக்களோட பிரச்சனையை இதுவரைக்கும் தீர்க்கையில இது விகார பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னா அவரும் 2-3 பொம்பளைகளையும் கூப்பிட்டு கொஞ்சம் பேரை வச்சு உண்மையாவே அவங்க பாதிக்கப்பட்டாங்களா இருக்கலாம். இதுல சுபாஷிட விஷயத்தையும் இந்த கயேந்திரகுமார விஷயத்தையும் நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். இவ 2 பேருமே அரசியலில தங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சுபாஷிட முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சுபாஷ் தான் சட்டத்தரணியா இருந்து கொண்டும் இதுவரைக்கும் தான் ஒரு வழக்க போய் போடல. சரி, அந்த மக்கள் போட்டிருக்கணும், அந்த காணி உரிமையாளர் போட்டிருக்கணும், இவ சட்டத்தரணியால் இவை கட்சி ரீதியாவோ சமூகம் சார்ந்தோ இவ போய் போடல. இவ இதுவரை கயேந்திரகுமார் கூட ஒரு வழக்கு கூட பதிவு செய்யல. இவ என்ன செய்யணும்னு சொன்னா, மக்களை பகடக்காயாக்கி மக்கள தலையில சுமையில சுமத்தின மொழியை இவ தீர்வு பெற்றுக் கொடுக்கறதுக்குரிய வழிய இதுவரைக்கும் செய்யல் என்றது தெளிவா இப்ப விளங்கிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கும் இது தெரியும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சிறுதரன் ஐயா பேட்டி கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா, நாங்கள் இனவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கல, ஆனா இந்த விகாரம் இடிக்கப்படணும், இந்த விகாரம் மக்களுக்கு சொந்தமா கொடுக்கப்படணும் சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டு தானும் மக்களை அந்த போராட்டத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லி ஒரு அழைப்பையும் மீடியாவில விட்டுருக்கிறார். இதே மீடியாவில என்னட்ட இருக்கிற ஒரு கேள்வி, சிறுதரன் ஐயாவால சொல்லிடுமா அந்த ஆர்ப்பாட்டத்துல வருகிற மக்களுக்கு சட்ட ரீதியான வழக்குகளோ அல்லது அவையில சிறையில போடப்பட்டாலோ அதுக்கு முழு பொறுப்பு நான், என்னுடைய சிலவிலேயே நான் அவைய சட்ட ரீதியான எல்லா விஷயங்களையும் நான் மேற்கொள்ளுவேன், அதுக்குரிய பொறுப்பு கூறல்கள் முழுக்களையும் நான் செய்வேன் சொல்லி இந்த சுபாஷ் என்றவரோ அல்லது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்றவரோ செல்வராஜா கயேந்திரன் என்றவரோ வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமான்ற கேள்வி மக்கள் எல்லாரும் திருப்பி கேட்கணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு எதிராக போய் போராட போறாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்க, பாராளுமன்ற சிறப்புரிமைகள் தங்களோட அதிகாரங்கள் சுபாஷ் நான் லோயர் என்று போட்டு மக்களோட பிரச்சனையை கதைக்க வந்தான்னு நழுவிடுவார். அங்க பொலிசுட்ட அடி வாங்க போறதும், பொலிசால பாதிக்கப்பட போறதும், ராணுவத்திட்ட அடி வாங்க போறதும் அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம். இப்ப காலங்காலமா இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கு. கயேந்திரகுமார் போலீஸ் தூக்கி கொண்டு போறாங்களா, தூக்கி கொண்டு போய் 10-15 நாள் ஜெயில வச்சிருந்த வரலாறு இல்ல, அது மக்களுக்கு எல்லாம் தெரியும் வடிவா. இப்ப இவேட்டல் மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இப்ப நாங்களும் அதை சம்மதிக்கிறோம், விகார இடிக்கிறது எங்க ஏரியாவில தேவையில்லாத ஒரு ஆலயமோ விகார இருக்கிறது மக்களுக்கு தேவையில்லைன்னா அது தேவையில்லை. ஆனா இப்படி ஒரு உறுதிமொழியை இவங்களால கொடுக்க முடியுமான்றதான் கேள்வி. இப்ப விகாரைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போற மக்களை நீங்க வர சொல்லி இருக்கிறீங்க. சிறுதரன் ஐயா நீங்க ஒரு பெரிய மனுஷன் சொல்றீங்க, அர்ச்சுனா விசயந்தன் சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்றோம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முடியுமா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர மக்களுக்கு போலீசாரால ஏற்படுற எந்த விதமான சட்ட நடவடிக்கையா இருந்தா சட்ட பிரச்சனையா இருந்தா அதுல ஒரு மகனுக்கு கூட ஒரு வாரம் ஒரு பொதுமானுக்கு கூட போலீசார் வன்முறையை பாவிக்க கூடாது, அதுல அவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதுல பாதிக்கப்பட்டவங்களால பொறுப்பு கூற முடியுமா? நீங்க உங்களோட வாகனத்தையும் உங்களோட போலீஸ் பாதுகாப்பையும் கொண்டு நீங்க ஏறி போயிருவீங்க. அதுல பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான்.
நீங்க ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்ளணும். இவ்வளவு காலமும் இந்த அரசியலை தான் நீங்க செய்த. நீங்கள் பொதுமக்களோட பிரச்சனையை தீர்க்கிறேன்னு பொதுமக்களை வச்சு நீங்க வாழ்ந்தீங்க. இன்றைக்கு அந்த அந்த பிக்குவே சொல்லி இருக்கிறார், இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் தமிழ் அரசியல்வாதிகளும் வந்து இந்த விகார சம்பந்தமா என்னோட நல்லிணக்கத்தோட கதைக்கல. அர்ச்சுனா டாக்டர் முதல் நீங்க வந்திருக்கிறீர்கள். இப்படி 2017ஆம் ஆண்டு அந்த இது கட்டேக்க நல்லாட்சி அரசாங்கத்தோட சேர்ந்து நின்று இவையெல்லாம் எல்லாத்தையும் செய்து போட்டு கட்டி முடிய அது திறப்பு விழா செய்யற நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தவை. அப்ப இவியல் அந்த நேரமே ஒரு நல்லிணக்கத்தோட வந்து எங்களோட கதைச்சிருந்தா இதுக்குரிய சரியான ஒரு தீர்வு நாங்க பெற்றுக் கொடுத்திருக்கலாம் ஒரு அறிக்கை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இவியல் வந்து இன்றைக்கு மீடியாவை கூப்பிட்டுட்டு முன்னுக்கு வச்சு மீடியாவுக்கு முன்னுக்கு வச்சு இந்த இவர் சுபாஷ் என்றவரும் சுபாஷ் சொல்றார் விகார இடிக்கப்படக்கூடாது, நாங்க எடுத்த வீச்சுக்கு வாயில வந்த மாதிரி கதைக்கல, அது விகாரை இடிக்க கூடாது, அவன் அப்பா இந்த காணிய குடுப்பினமா அம்மா இந்த காணிய குடுப்பினமான்னு கேட்கிறார். சுபாஷ், உங்களால முடிஞ்சா ஒரு வழக்கை நீங்க போய் பொதுநல வழக்கொண்ட பதிவு செய்யுங்க. நீங்க ஒரு லோயர் தானே, உங்களால முடியும் தானே, தனிப்பட்ட ரீதியில நீங்க போய் ஒரு பொது வழக்கொண்ட இது செய்யுங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கையெழுத்த வாங்குங்க. அந்த வழக்குக்கு நீங்களே பொறுப்பு, நீங்களே ஆயராகணும். நீங்க தான் அந்த வழக்குல வர பிரச்சனைகளுக்கு சிலவுகளுக்கு உங்களால செய்ய முடியுமா? ஏன் மக்களை போய் பகடக்காயாக்குறீங்க? மக்களை என்னத்துக்காக இது செய்றீங்க? இன்றைக்கு இவ என்ன செய்யணும்டா, திருப்பி ஒரு இனக்கலவரத்தை கொண்டு வரதுக்குரிய வழியை இவை சமைச்சு கொடுக்க போயிடும். அதுக்குத்தான் இப்ப ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினோம். மக்கள் தெளிவா இருக்கணும். மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போக வேண்டாம்னு நாங்க சொல்லல. உரிமைக்காக போராடுற கடமை வந்து உண்மையிலே எல்லா மனுஷருக்கும் இருக்கு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள கூடிய வகையில நாங்க போராடணும். இப்ப இவங்களை என்ன செய்ய போறாங்களா, இந்த ஆர்ப்பாட்டங்கள் எங்களுக்கு தெரியும். சுபாஷ் போய் அதுல இங்கிலீஷால முன்னுக்கு நின்று போலீஸோட சண்டை பிடிப்பார். போலீஸ்காரன் பெனரை பிக்க வருவான். அதுல முன்னுக்கு போறது வந்து ஒரு பொதுமகன் தான் அதுல பாய போறான். அவனை போலீஸ் அடிப்பான். அடிச்சு அவங்கள தூக்கி கொண்டு ஜெயில போடுவாங்க. சுபாஷ் என்ற கல்லனும் கயேந்திரகுமார் என்ற கல்லனும் சிறிதர் என்றவரும் அப்படியே தங்கட பாட்டுல போயிருவினோம். அதுல நின்று கத்துவினம் குளறிவினம் கணக்க கலைப்பினம் அப்படியே போயிருவினோம். அதுக்கு பிறகு பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான். இதுல விகார இடிபட்டா சந்தோஷம், விகார இல்லாமப்பட்டா சந்தோஷம். ஆனா அது நடக்க போறது இல்ல. அந்த பிக்குவே மிக தெளிவா சொல்லி இருக்கிறார். விகாரை இடிக்க போனா விகாரைக்கு அருகில இருக்கிற ராணுவ முகாம்கள்ல இருக்கிற அனைத்து ஆயுதம் தாங்கின ராணுவத்தினரும் அங்க வருவாங்க. வந்தா பொதுமக்களுக்கும் ராணுவத்துக்கும் தான் முறுகல் நிலை ஏற்படுமே ஒழிய இது வந்து தீர்வுக்கு கொண்டு வரப்படாது. ஆகவே இவியல் வந்து மக்களை பலிக்கிடாயாக்குற வேலையை தான் திரும்ப திரும்ப செய்ய போயினோம். இந்த போராட்டம் வந்து விகாரியை இடிப்பதற்குரிய போராட்டம் இல்ல. மக்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அர்ச்சுனாவை அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒழிக்கணும் என்றதுக்குரிய ஒரு முயற்சி தான். அது தோல்வியான முயற்சியா தான் போகுது. அதுக்காகத்தான் அர்ச்சுனா இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இதை வச்சு அவற்றை இந்த வர்ற எலெக்ஷன்கள்ல தேர்தல்கள்ல அவரை காணாமல் ஆக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு காலம் ஒன்று சேராத சிறிதரன் ஐயா இந்த சைக்கிள் கட்சியோட சேர்ந்து நிக்க முடியாம எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு பிரிஞ்சு மக்களின் எல்லா நிதிகளையும் திருப்பி அனுப்பின இவியல் இன்றைக்கு இந்த விகாரையில, அதுவும் 8 பேற்ற காணியில கட்டப்பட்டிருக்கிற அந்த விகாரையில இவ்வளவு தமிழ் தேசியத்தை பாசத்தை வச்சிருக்கணும்ன்றத மக்கள் நம்புகிறோம்டா அத மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை இந்த நாட்டுல நாங்க காண இயலாது. ஏனென்று சொன்னா இன்றைக்கு எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு காரணம் சிறிதரனா இருக்கலாம், கயேந்திரகுமாரா இருக்கலாம், சுபாஷ் என்றவரா இருக்கலாம். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கேவலமான வேலையை கேவலமான முயற்சியை செய்யறதுக்கு காரணம் இந்த தேர்தலை முன்வச்சு தான் இவை செய்யணும். அர்ச்சுனா தான் இவையோட போட்டி. இப்ப அர்ச்சுனாவுக்கு மக்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத வதந்தியை பரப்பி விட்டுருக்கணும். எங்களுக்கு தெரியும் இந்த இந்து கல்லூரியில் நடந்த விவாதம், அந்த விவாதத்துல அர்ச்சுனாவை பற்றி ஒரு தவறான விஷயத்தை அவங்க பிரசுரிக்கல. அது ஒரு விவாதம் மேட மாணவர்கள் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா அந்த மீடியாக்கள் போட்டிருக்கிறது அர்ச்சுனாவை விளாசி தள்ளிய இந்து கல்லூரி மாணவர்கள் அவர்கள் போட்டிருக்கிற மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்கல. இப்ப நீங்கள் எல்லாம் திட்டமிட்ட வகையில தேர்தலுக்காக மக்களையும் சிறுவர்களையும் அங்க இருக்கிற இளைஞர்களையும் பலிக்கிடாயாக்குற முயற்சியை தான் இந்த சைக்கிள் கட்சியும் இந்த சிறிதரன் ஐயாவும் சேர்ந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். இவேந்த இந்த ஒற்றுமையை கடந்த காலங்களில காட்டியிருப்பினமா இருந்தா எங்கட எத்தனை வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கும், எத்தனை பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கும், எத்தனை வைத்தியசாலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கும். இப்ப நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த வெள்ள வேட்டி கட்டி நல்ல பெரிய மனுஷன் மாதிரி நடிக்கிற சிறிதரன் ஐயா அன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல சத்தியமூர்த்திக்கு ஆதரவா கதைச்சதும்
இன்றைக்கு இந்த சைக்கிள் கட்சியோட சேர்ந்து நின்று கொண்டு அர்ச்சனாவை இல்லாம ஆக்கணும் என்று சொன்னதும் இன்றைக்கு உரிமைக்காக போராடுறதுக்கு தான் மக்கள் பாராளுமன்றத்துக்கு எங்களை அனுப்பி இருக்கிறோம் என்று மீடியாவுக்கு முன்னால சரியான ஒரு உத்தமன் மாதிரி பேட்டி கொடுக்கிற ஸ்ரீதரன் ஐயா ஏன் அன்றைக்கு வைத்தியசாலை நிர்வாகி சத்தியமூர்த்தி செய்த ஊழல்களை அர்ச்சனா ராமநாதன் வெளிக்கொண்டு வரைக்க நீங்க மீடியாவில போய் இப்படி ஒரு பதில சொல்லலாம போனது? ஏன் அந்த உரிமைக்கான போராட்டத்தை நீங்க செய்யலாம போனது? அதுக்கு ஒரு பதில் இல்ல. இன்றைக்கு ஒரு விகார அதுக்கும் பதில் கிடைக்காது தெரிஞ்சு கொண்டு நீங்க போய் மக்களை பலியிடாக்குறதுக்கும் அர்ச்சனாவை எதிர்க்கிறோம் என்ற பேர்ல உங்களோட தலையை நீங்களே சிவரோட கொண்டு உடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது காரணம் என்ன? இதை நாங்க சிந்திக்கணும். மக்கள் தெளிவாகிற வரைக்கும் இவங்களை ஏமாத்தி கொண்டே இருப்பாங்க. இந்த விகார விஷயத்துல பதில் கிடைக்கும் என்று மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா மக்கள் அங்க போகலாம். ஆனா இந்த போராட்டத்தை நடத்துற இந்த எம்பிமார், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நடக்கிற மக்களுக்குரிய எல்லா பாதிப்புகளுக்கும் இவே பொறுப்பு கூறல் கூறுவினமான்னு மக்கள் கேட்கணும். இது சட்ட ரீதியா நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா? சுபாஷ் எங்கட அந்த இடத்துல சட்ட ரீதியா போலீஸ் பொதுமக்களுக்கு போடுற அனைத்து வழக்குகளுக்கும் சுபாஷ் போய் ஃப்ரீயா வாதாடி கொடுப்பாரா? அல்லது கயேந்திரகுமார் போய் ஆயராகுவாரா? இதெல்லாம் மக்கள் கேட்டுதான் இந்த போராட்டத்துல இறங்கணும். அப்படி அவர்கள் செய்வார்களா இருந்தா அது நடக்க போறதில்லை. அதுக்கு ஒரு பலரும் கிடைக்க போறதில்லை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. ஆனா அப்படியான ஒரு விஷயத்தை இவங்க செய்ய போறதும் இல்ல. மக்களை பேக்காடுறதுக்குரிய மக்களை பலிக்கடாயாக்கி ஒரு இனவாதத்தை தூண்டி திரும்பவும் தங்கட தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாடகத்தை போடுறதுக்குரிய வழியை இப்ப சமைக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. மக்கள் இதை புரிஞ்சு கொண்டா சரி. நன்றி. நன்றி யோனாத்தன். நன்றி யோனாத்தன். ஓகே, நான் இந்த விகாரை சம்பந்தமாகவும் இந்த யூடியூபர் சம்பந்தமாகவும் இந்த தளத்தில் சில விடயங்களை நான் பதிவிட விரும்புகின்றேன். இந்த விகாரை சம்பந்தமாக இறுதியாக நான் சரித்திரத்துக்கு போகவில்லை. இறுதியாக நடந்த டிசிசி மீட்டிங்கில் ஆளுநர் முதல் முறையாக அதாவது கஜேந்திரகுமார் இந்த விகாரை சம்பந்தப்பட்ட விடயத்தை எடுத்த பொழுது ஆளுநரே முதலாவது ஆளாக இது அங்கு உள்ள மக்களுடன் இப்போ கதைத்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் அவர்களுடன் பொதுமக்களுடன் கதைத்து அதற்குரிய முடிவை நாங்கள் செய்வோம் என்று கூறியிருந்த அதே நேரத்தில் தானுங்கள் வைத்தியர் டாக்டர் அர்ச்சனா நேரடியாக சொன்னார், இந்த பிகாரை இனி இடிப்பது என்பது சாத்தியமில்லாத காரணம் நாங்கள் இந்த மக்களுக்கு அந்த காணியிலே இருந்து நாங்கள் நட்டவிடையை கொடுத்தோ அதை நாங்கள் செட்டில் பண்ண வேண்டும், இந்த பிகாரை இடிப்பது தவறு என்று சொல்லி கூறியிருந்தார். ஆனால் இன்று அதன் பின்பு இங்கு அந்த விகாரியை திட்டமிட்டு கட்டிவிட்டு இனி நடக்க போவது எப்படி நடக்கும் என்று தெரியும். உண்மைதான். இதை நாங்கள் முதலே கஜேந்திரகுமார் கூறியிருந்தார். 2015 ஆண்டு நடந்த டிசிசி கூட்டத்தில் அதற்கு தடுப்பு எந்த விகாரையும் செய்ய முடியாது என்று சொல்லி தடுப்பு ஏற்பட்ட பொழுது தடுத்திருந்தார்கள் என்று சொன்னால், அதன் பின்பு பொதுமக்கள் அங்கு போய் நில அளவை உத்தியோகஸ்தர்கள் 2 முறை போன பொழுது அந்த 2 முறையும் பொதுமக்கள் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். அவர்கள் தமிழர்கள் என்றபடியாலை மக்களோடு போராட விரும்பவில்லை. அவர்கள் நேரடியாக திரும்பி விட்டார்கள். இதை திட்டமிட்ட அரசாங்கம் அங்கு சிங்கள பகுதியிலிருந்து களுத்துறையிலிருந்து கொண்டு நிலகளவாயர்களை கொண்டு நிலத்தை எல்லாம் அளவு செய்து அரசாங்கத்தின் ஊடாக அதை திட்டமிட்ட விகாரைக்குரிய காணியாக சுவீகரித்து அங்கு விகாரியை கட்டத் தொடங்கி இருக்கிறார்கள். விகாரியை கட்டத் தொடங்கிய காலங்கள் கோவிட் காலமாக இருந்தபடியால் அங்கு மறைக்கப்பட்டு கட்டத் தொடங்கினார்கள். அந்த கட்டத் தொடங்கிய பின்பு இவர்களுக்கு அறிந்து போராட்டத்தை தொடங்கினார்கள். ஆனால் எந்த வகையில் சட்ட ரீதியாக மீண்டும் அரசுக்கு ஒரு பிரஷரை கொடுக்கவில்லை, அழுத்தத்தை அரசுக்கு கொடுக்கவில்லை. தனியா இவர்கள் அங்கே நின்று ஒரு 10-12 பேர் போய் போராடி கொண்டிருந்தார்களே ஒழிய எந்த வகையிலும் சட்ட ரீதியாக திரும்ப அந்த சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு சென்று அதை செய்யாமல் அரசியலாக அதை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். இன்று கேள்வி என்னவென்று சொன்னால், அது எல்லாம் முடிந்துவிட்டது. என்னென்று அங்கு இப்பொழுது தையிட்டியில் அதை சூழ
இன்னும் முழுதாக நிறைய மக்கள் வந்து சேரவில்லை. குறிப்பிட்ட மக்கள் தையிட்டியில் இருக்கிறார்கள். அதை சுற்றியுள்ள மயிலிட்டி, காங்கேசுந்தரை மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நாம் இருக்கிறார்கள். நிச்சயமா இதை மக்களிடம் போய் தெரிவிக்க வேணும், மக்களிடம் கேட்கணும். இதை என்ன செய்வது? இந்த மக்களின் விருப்பத்திற்கேற்க இந்த அரசியல்வாதிகள் இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டுமே ஒழிய எந்த வகையிலும் தாங்கள் இதை வச்சு அரசியல் செய்ய முற்படுவது மிக மிக கண்டனத்துக்குரிய குற்றம் என்றுதான் நான் சொல்லுகிறேன். நான் என்னை பொறுத்த மட்டும் இந்த தளத்தோராக அதை கண்டிக்க விரும்புகிறேன். மக்களுடைய எந்த ஆதரவும் இல்லாமல் ஒரு 4 பேரை கூப்பிட்டு யூடியூபில் கதைத்து விட்டு மற்ற மக்கள் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறான்னு தெரியாமல் நீங்கள் ஒரு போராட்டத்தை எடுக்க வேண்டும், இடிக்க வேண்டும் என்று சொல்லுவதோ அல்லது என்ன செய்வது என்பது என்னை பொறுத்தவரை கண்டிக்கக்கூடிய விஷயம். இதனூடாக இனக்கலவரத்தையோ இன வேறுபாடை ஏற்படுத்தி மீண்டும் நமது நாட்டை இந்த 30 வருட காலம் நடந்ததை விட இன்னும் அடுத்த 30 வருடமோ அடுத்த 50 வருடத்துக்கோ அல்லது எங்களுடைய இனத்தை இன்னும் முற்றாக அழித்து ஒழிப்பதற்கு இதைத்தான் உருவாக்க போகிறார் என்றுதான் என்னுடைய கேள்விக்குறை. இதுதான் என்னுடைய கட்டத்தில் பீகாரை சம்பந்தமாக நான் இங்கு பதிவிட விரும்புகின்றேன். இன்னும் ஒன்று, 2வது விஷயம், யூடியூபர்ஸ். ஜான் இந்து கல்லூரியில் விவாதம் நடத்தப்பட்டது. அவர்கள் அந்த விவாதத்தை நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நடந்த விவாதத்தில் இந்த அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளையும் பற்றி நிறைய விவாதம் செய்தார்கள். நிச்சயமாக அதுல 2 குழுவாக பிரிந்து செய்யப்பட்டதில் நிச்சயமாக ஒரு குழுவில் இருந்தவர்கள் நிறைய சொன்னார்கள், வந்து எப்படி ஒரு அர்ச்சுனா உருவாக்கப்பட்டார், எப்படி இந்த அரசியல்வாதிகள் காணாமல் செய்யப்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் அந்த யூடியூப்பில் பதிவிட்டவர் அர்ச்சுனாவை கிழித்து தொங்க விட்டார்கள். எனக்கு இவர்களிடம் நான் இந்த யூடியூபர்ஸுக்கு ஒரு அறைகூவல் விரும்புகின்றேன். நீங்கள் இப்படி போடுவதால் உங்களுக்கு இன்றைக்கு எப்படி வியூ என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதாவது ஒரு டாக்டர் அர்ச்சனாவை ஒரு எதிர்க்கிறது சொல்லும் பொழுது எதிராக உள்ள மக்கள் பார்ப்பவர்கள் என்றதுக்காக நீங்கள் அதை வியூவை போடுறீர்களா? அல்லது இன்னத்திற்காக இவ்வளவு காலம் வந்து உங்கள் டாக்டர் அர்ச்சனாவோட இருந்து அர்ச்சனா போற வார இடமெல்லாம் தெரிந்து யூடியூப் எடுத்து வீடியோ போட்டுக் கொண்டிருந்த நீங்கள் இன்று நீங்கள் போடுவது என்னத்திற்காக? நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஒன்று, மக்களுக்கு அதை பார்க்க தூண்டுவது நன்மையை செய்கிறது. அங்கு பார்த்து விட்டு யூடியூப்காரர் உங்களைத்தான் பேசுகிறார்கள். இன்னத்துக்கு இப்படி சமூகத்துக்கு ஒரு தலையங்கத்தை, தவறான தலையங்கத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி இது உங்களுக்கு அவமானத்தை உருவாக்குகின்றது. நீங்கள் ஒரு சமூக வலைத்தளங்கள் சமூகத்தை ஒரு நேரிய பார்வையை கொண்டு போகணும்னு சொன்னால் நேரான முறையில் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் உங்களது தலையங்கங்களை போடுங்கள். அங்கு சிலர் வந்து தலையங்கங்களை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். அங்கு தலையங்கத்தை பார்த்துவிட்டு உள்ளே போகும் பொழுது தலையங்கத்திற்கும் அதுக்கும் எதிர்கருத்தாகவே நீங்கள் செய்கிறீர்கள். தயவு செய்து இந்த யூடியூப்காரரை இனி என்றால் நீங்கள் இதை கவனியுங்கள். இதை நான் இந்த தளத்திலே வந்து பதிவு செய்ய விரும்புவேன். ப்ரோக்ராம் என்ன நீங்க தொடருங்கள். நானும் ஒரு வேலையில் அடிக்கிறேன், கொஞ்சம் என்ன இது கொடுங்க, எடுக்குது. இல்ல எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இந்த புத்த கோயில் என்றது அது ஒரு ஆனா இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையை நாங்கள் ஏன் அதை பார்க்காம இருக்கிறோம்ன்றான்னு இப்ப ஒரு திரும்பலாங்க இல்லை. இதோட ஒரு புத்த கோயில் என்றது ஒரு தோட்டம் தான். இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இந்த எல்லாமே நாங்கள் அழிக்கிறதுக்கான அத்திவாரத்தை இருக்கிறோமான்றதுதான் எங்களுடைய பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதை ஒருத்தருமே நாங்கள் பார்க்கலாம் இல்லை. இதோட முடிய போறதில்லை. இது ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்குது. இதை இல்லையே இல்லாட்டி இதுக்கு ஒரு முடிவு இல்லைன்னு சொல்லி சொன்னால் இடிக்கிறதா அதெல்லாம் சாத்தியப்படாத இல்லை. ஆனா இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பெரிய ஒரு தொடர் சரித்திரத்தை ஒரு பெரிய ஒரு இதை அழிப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறோமா? அதாவது அதை ஏற்றுக்கொள்வோம் சொல்லி சொன்னா ஒன்றுமே தேவை இல்லைன்னு அண்ணா. இதுல என்ன பிரச்சனை ரத்னம் அண்ணா, என்ன பிரச்சனைடா, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் டாக்டர் என்ன சொன்னவர்டா, அந்த புத்த கோயில சூழ இருக்கிற புத்த கோயிலுக்குரிய காணிகளை மக்களுக்கு கொடுங்கன்னு தான் டிசிசி மீட்டிங்ல கதைச்சவர்.
அது குடுக்கற எல்லாம் பிரச்சனை இல்ல, இதோட இது நிக்க போதா? அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப புத்த கோயில் ஒன்று இருக்கு, இவங்க இடிக்கிறதுக்கு போராடுவோம்ன்றாங்க. நாங்க சொல்றோம் புத்த கோயிலுக்கு பக்கத்துல இன்னொரு மடம் வரக்கூடாது. அதுக்கு முதல் அந்த காணியை வாங்கிட்டு தானே இதுக்குரிய தீர்வு அடுத்த கட்டமா நாங்க யோசிக்கணும். இவ்வளவு காலமும் இதை ஒரு பெரிய புத்த கோயில் திடீரென்னு கொண்டு வந்து வச்சவங்களா? பிட்டிங் இல்லையே, அவ்வளவு கட்டிடம் கட்டி எல்லாம் செய்துட்டாங்க. இப்ப நான் இருக்கிறத பாதுகாக்காம இல்லாத ஒரு விஷயத்த தேர்றதும் முட்டாள்தனமான வேலை இல்லை. ஒண்ணு இல்ல இல்ல இதுல நீங்க நான் என்னுடைய இதை சொல்றேன். நான் சொல்லிக்கிறேன், இப்ப இது இடிக்கிறது இடிக்காது தோன்றது, இந்த கட்டு வெட்டது கிடையாது, கலத்தினது குளர்னது எல்லாமே ஒரு இது எல்லாம் எங்களுக்கு எல்லாமே விளங்குது. எல்லாமே விளங்கி கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறேன். அது பிரச்சனை. இப்ப நாங்கள் இதுல விளங்கி கொண்டு நாங்கள் இதுக்குள்ள அர்ஜுனா என்ற ஒரு புது இதுக்குள்ள வந்து இந்த இதை விளங்கி கொண்டாங்க. இந்த இதுக்குரிய அடித்தளத்து இதால வர்ற தொடர் பிரச்சனைக்குரிய தீர்ப்பை எப்படி உருவாக்க போறோம்ன்றதை நாங்கள் பார்க்கணும். அதை விழிப்படைய யாராலையும் நீங்க சொல்ற தொடர்ச்சியான